அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமை என்று முருகனுடைய வழிபாடு இப்படி செய்து பாருங்க. உங்களுக்கு சொந்த வீடு அமையும், கடன் பிரச்சனை தீரும், வாகனம் நமக்கு அமையும். நம்மளுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதல் இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு பல நன்மைகள் இருக்கும். உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே முருகனுக்கு உகந்த நாள், உகந்த மாதம். இந்த மாதமே பார்த்தீங்கன்னா இந்த நாள் என்று செவ்வாய்க்கிழமை காலை எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் காலையிலையும் வழிபாடு செய்யலாம் அல்லது மாலையும் வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரம் வழிபாடு செய்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை காலை ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் மற்றும் ஒரு 7 மணிக்குள்ளே வழிபாடு செய்து கொள்ளலாம். மாலை 6 மணிலேருந்து நீங்கள் செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரை, காலை 6 to 7 செவ்வாய் ஹோரை. இந்த நேரத்தில் முருகன் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இன்னமும் சிறப்பான பலன் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் மாலை 6 மணிக்கு நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, முருகனுடைய படம் எடுத்துக்கோங்க. அந்த படத்திற்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம்லாம் பொட்டு வைத்து செவ்வரளி மலர்களால் முருகன் அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு நீங்கள் 6 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அல்லது 2 அகல் விளக்கு அல்லது 1 அகல் விளக்கு. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நம்ம தீபம் ஏற்றலாம். 6 அகல் விளக்கும் ஏற்றலாம், 2ம் ஏற்றலாம், 1ம் ஏற்றலாம். 1 ஏற்றுறீங்க அப்படின்னா இரட்டை திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். நீங்கள் ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அல்லது 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நீங்கள் அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிய பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையில் உங்களுக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்களுடைய வேண்டுதல் மற்ற வாகனம் வாங்க வேண்டும், பைக் வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். மற்ற வேண்டுதல் ஏதாவது இருக்கின்றது அப்படின்னாலும் பிரியாணி நிலையில் எழுதி கொள்ளலாம். இந்த பிரியாணி நிலையில் எழுதி வைத்து முருகனுடைய படத்திற்கு முன்னாடி இதை வச்சுடுங்க. வைத்துட்டு நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு முருகனுடைய மந்திரங்கள் அல்லது கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள். பாராயணம் பண்ணிவிட்டு உங்களுடைய என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை ஒரு 5 நிமிடம் பார்த்தீங்கன்னா முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த வேண்டுதல் எனக்கு நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக பாலும் தேனும் வைத்து அல்லது வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் இந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். வழிபாடு செய்துட்டு அந்த பிரியாணி இலையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, தீபம் எரியுது பார்த்தீங்களா, அதிலே நீங்கள் அந்த பிரியாணி இலையை வச்சு நீங்கள் எரிச்சிருங்க. அப்படியே கெட்டது நடக்கும். அல்லது நீங்கள் அந்த பிரியாணி இலையை பார்த்தீங்கன்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் முருகனுடைய படத்திற்கு முன்னாடி ஒரு சிவப்பு நிற துணி விரித்து அதற்கு மேலே இந்த பிரியாணி இலையை வச்சிடணும். வைத்துட்டு நீங்கள் அடுத்த வர செவ்வாய்க்கிழமை இதே போல் எழுதி வச்சுருங்க. மொத்தம் ஒரு 6 செவ்வாய்க்கிழமை நீங்கள் 6 பிரியாணி இலையை வைத்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன அந்த பிரியாணி இலையில் எழுதுறீங்களோ அதே தான் நீங்கள் 6 வாரம் எழுதணும். நீங்கள் 6 வாரமும் வைத்து எரிக்கவும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த 6ஐயும் வைத்து முருகனுடைய படத்திற்கு முன்னாடியே வச்சிடலாம். சிவப்பு நிற துணியில் வச்சிடலாம். வைத்துட்டு அதற்கடுத்து 7வது வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதில் 2 கற்பூரத்தை போட்டு எல்லாத்தையுமே எரிச்சிடலாம். அல்லது ஓடும் தண்ணீரில் நீங்கள் விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா பூஜை குப்பையிலுடன் சேர்த்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இதை போல் செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பிரியாணி இலை ஒரு தாந்திரிக பரிகாரம் மாதிரி நம்ம கேட்டது எல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த பிரிஞ்சி இலை பரிகாரம். நம்ம என்ன வேண்டும்னாலும் அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. எதை வச்சு நம்ம எழுத வேண்டும் அப்படின்னா, குங்குமத்தால் கரைச்சி எழுதலாம். அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற மார்க்கரால் நம்ம எழுதலாம். சிவப்பு நிற பென் தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒன்று குங்குமத்தை கரைச்சி நீங்கள் பர்ஸை வச்சு எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மார்க்கரை வைத்து எழுத வேண்டும். சிவப்பு நிற பென் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ரொம்ப எளிமையான வழிபாடு, எளிமையான பரிகாரம். நீங்கள் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டாலும் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். இத்தனை தீபம் தான் ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை. சர்க்கோண கோலம் போட்டு நீங்கள் 6 தீபமும் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு அகல் விளக்கும் ஏற்றலாம், அல்லது 2 அகல் விளக்கும் ஏற்றலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியம் வச்சு இந்த பிரியாணி இலை பரிகாரம் மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். முருகர் அனைத்துமே அறிவார். நம்ம என்ன நமக்கு பிரச்சனை, நமக்கு என்ன நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அத்தனையுமே அவர் நிறைவேற்றி வைப்பார். செவ்வாய்க்கிழமை அவருக்கு உரிய தினம் அன்று இருப்பதனால் அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம வழிபாடு செய்ய செய்ய நம்ம வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும். எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். எல்லாருக்குமே கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கலாம். அது தீரணும் அப்படின்னா நமக்கு அந்த தெய்வ வழிபாடு தான் நமக்கு கொஞ்சம் நம்மளுடைய மன அமைதி, மன சாந்தத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும், ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும்.
அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தினமும் வழிபாடு செய்யட்டாலுமே இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் பயன்படுத்தணும் முருகனுக்கு. அதுவே உங்களுக்கு போதும். வாரம் 3 நாள் செவ்வாய்க்கிழமை என்று முருகனை நீங்கள் கையெடுத்து கும்பிட்டாலே போதும். அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு தீரும். படிப்படியாக தீரும். நம்ம ஒரே வாரத்தில் மட்டும் வழிபாடு செஞ்சு நம்ம ரிசல்ட் எதிர்பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமாக கிடைக்காது. வாரம் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்து பாருங்கள். முருகனுடைய கடைக்கன் பார்வையாவது உங்கள் மீது நிச்சயமாக விழுகும். முருகா முருகா நம்ம வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது அவருடைய பார்வை நம்ம மீது நிச்சயமாக விழும். நம்ம வழிபாடு செய்யட்டா கூட முருகா அப்படிங்கிறது நினைத்தாலே போதும், அவர் நம்மளை பார்க்கத்தான் செய்வார். உணர்ந்தவங்களுக்கு இது தெரியும், சரிங்களா? நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை, உணர்றவங்களுக்கு எல்லோருக்குமேவும் முருகர் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஒவ்வொரு நாளும் முருகர் வந்து ஒவ்வொரு அதிசயத்தை எல்லாருக்குமே செய்து வைப்பார். நீங்கள் எப்போதும் முருகனை மனமுருகி பிரார்த்தனை செய்து முழு நம்பிக்கையுடன் இருக்கிறீங்களோ அவர் மீது, அப்போதான் அவர் வந்து உங்களுக்கு உணர்வதற்கான சான்ஸ் கொடுப்பார்னு வச்சுக்கோங்கமே. நம்ம வந்து எப்போதும் அவரை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு அவர் மேலே ஒரு உணர்வே நமக்கு வரும். அதுவரை நம்ம சும்மா வழிபாடு செய்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர மற்ற ஒரு டிஃப்ரெண்ட்டு நமக்கு தெரியாது. நம்ம எப்போ அவரை உணர்ந்து நம்ம வழிபாடு செய்கிறோமோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து முருகர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே வரும். அதுவரை நிச்சயமாக முருகனை வந்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு அருள் கொடுப்பாருங்க. நம்பிக்கையுடன் இருங்க. இப்போ தான் நீங்கள் முருகர் பக்தராக இருக்கிறீங்க, நான் இப்போ தாங்க முருகனை வந்து ரொம்ப வழிபாடு செய்யவே ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து கர்மா கம்மியாக இருக்கின்றது, புண்ணியங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா 1 மாதத்துக்குள்ளே இல்லை 2 மாதத்துக்குள்ளே முருகனை உணர ஆரம்பிச்சிருவீங்க. நமக்கு வந்து கர்மா நிறைய அதிகமாக இருக்குது, நமக்கு நிறைய பாவங்கள் இருக்குது அப்படின்னா 1 வருடம் அல்லது 6 மாதத்திற்கு மேலே நமக்கு ஆகும், கட்டாயமாக ஆகும். முருகனை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய பாவங்கள் நிச்சயமாக தீரப்படும். நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் நிறையா பாவங்கள் செய்திருப்பாங்க, எல்லாருமே செய்வாங்க இல்லையா? தெரிஞ்சு எல்லாருமே வேணும்னு யாரும் வந்து பாவமோ தவறோ செய்ய மாட்டாங்க. முன் ஜென்மத்தில் செய்த தவறால் கூட கர்மா கூட நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதும் கூட சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மையாக என்னன்னு நமக்கு தெரியல, ஆனால் கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம வந்து ஆன்மீகத்தை நம்புகிறோம் அப்படின்னா அதே நம்ம நம்பி தான் ஆகிற மாதிரி இருக்கின்றது. நிறையா நம்ம வந்து புத்தகம் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு சொல்லப்படுது. கர்மா, பாவங்கள், முன்ஜென்ம கதை, இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய சொல்லப்படுது. ஆன்மீகத்தை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அந்த கதையை நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நீங்கள் வந்து முருகனை உணரணும்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா அவரை வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. கட்டாயமாக அவருடைய அருள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அந்த அருளால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மீக பயணம், அதாவது நீங்கள் நல்லா சுவாமி கும்பிட்றவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கமே, இப்போ நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. இப்போ நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், ஆனால் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது. ஒரு 6 மாதம் ஆகுது, இல்லை 1 வருடம் ஆகுது, இல்லை நான் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து முருகனை வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்ய 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 சிறிது நாட்கள், அதாவது கொஞ்சம் நாட்கள் கழித்து நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலுமே உடனே அது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கட்டாயமாக வரும். எல்லோருமே ஆரம்பத்தில் சுவாமியை வந்து வழிபாடு செய்யும்போது, அதாவது மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது ஆரம்பத்தில் எல்லாருக்குமே கொஞ்சம் நடக்காது போல தான் இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் வேண்டுதல் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆரம்பத்தில். ஆனால் நாட்கள் ஆக 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 எல்லாமே உங்களுக்கு சரியாக ஆரம்பித்த பிறகு, உங்களுடைய கர்மா எல்லாம் சரியாக ஆரம்பித்த பிறகு நீங்கள் நினைத்த உடனே உங்களுடைய வேண்டுதல் நடக்கும். அந்த பாசிட்டிவ் வைப் வந்து முருகர் உங்களுக்கு கொடுப்பாரு. இது நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் நம்பலாம், அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு அனுபவத்தை சொல்கிறோம், அனுபவத்தை நான் சொல்கிறேன், சரிங்களா? நான் என்னோடய அனுபவத்தை மட்டும் இல்லை, எல்லாரோடைய அனுபவத்தையும் நான் சொல்ல தான் சரி. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நிறைய பேர் ஆன்மீக பயணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று சொல்லும்போது நமக்கு அது மிராக்கள் மாதிரி தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து அந்த நாட்கள் ஆக ஆக நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆரம்பத்துலலாம் வேண்டுதல் நடக்காது, இப்போ வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் எல்லாருக்குமே எல்லா வேண்டுதல் கட்டாயமாக நடக்கும், கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய பூஜை வழிபாட்டில் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு ராஜேஸ்வரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.